ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே ஹேப்பனிங்ஸ் வந்து எல்லாருக்கும் இந்நேரத்துக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்னா என்னது இருக்குது? அவர் வந்த உடனே தையா தக்கா தையா தக்கான்னு குதிப்பாரு. வினோத் கிட்ட வந்துட்டு ஏன் அப்படிலாம் வந்துட்டு பாசமா செல்லமா அப்படிலாம் ஏன் வந்து எல்லாரும் இடிச்சு தள்ளினீங்க, அப்படிலாம் செய்யக்கூடாதுல, செஞ்சதுல இல்ல இல்ல கமருதீனுக்கும் பங்கு இருக்கு இடிச்சதெல்லாம் வந்து சொல்லல அவரு. பண்றாரு. இப்படிதான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன்ல வெறும் வார்த்தை விடாதீங்கன்றத சொல்றது மட்டும் தான் இருக்கு. மத்தது எதுவும் ரோஸ்ட்லாம் இல்ல அவருக்கு. இடிச்சதை கேட்கலன்னா அது அப்புறம் அதை விட வேற என்ன இருக்குது கேட்கறதுக்கு? அரோராவும் சுபிக்ஷாவும் போய் விழுந்தாங்க. இவர் பின்னாடியே போய் தள்ளுறாரு. அங்க பார்த்தா எல்லார் மேலேயும் இடிக்கிறாரு. அப்புறம் அமித்தை போய் போய் அப்படியே எகிரிக்கிட்டு வந்தாரு, மூஞ்சி மேல அடிக்கிற மாதிரி. பிரஜன் கிட்ட மூஞ்சி மேல மூஞ்சி தூக்கி இப்படி எடுத்துட்டு வந்தாரு. எல்லாமே இருந்தது. கம்ருதீன் வந்து ரொம்ப நியாயஸ்தரு. ஏன்னா பார்வதி கூட சேர்ந்துட்டாரு. அவர் வந்து தெய்வ பிறவி செயின்ட் ஆயிட்டாரு. பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா ஒஸ்ட் வேர்ட்ஸு, அசிங்க சிங்கமா எல்லாரையும் பேசிக்கிட்டு, மெயினாக பொம்பளைங்க கிட்டலாம் தைரியமாக பாஞ்சிக்கிட்டு எகிரி குச்சிட்டு வருவார். அந்த பொம்பளைங்களில் வந்து சாண்ட்ரா இருக்க மாட்டாங்க. சாண்ட்ராவை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவார், கனியை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவார். மற்றவங்க யாரையும் அவர் வந்து பொம்பளைங்களாவே மதிக்கிறது கிடையாது. எல்லாரையும் வந்து ஏய் ஏய் என்ன ஏய் நீ வா போ, நீ யாருடி வெளியே ஓடு, அல்லது போயிடு, தூக்கி போட்டு மெச்சிருவேன் எல்லாமே சொல்லுவார். அதாவது அவர் வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸே அவருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. கம்ருதீன் அண்ட் பார்வதி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேருமே என்ன வேணா பேசுவாங்க. அதில் வந்து இவர் வந்து அவங்க ஒரு என்ன சொல்றது, பொம்பளைங்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. அதுவும் முக்கியமாக வந்து எனக்கு ஆதிரையும் திவ்யாவும் செட்டே ஆக மாட்டாங்க. ஏன்னா உங்க கூட உங்க ஊழலெல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா, அதனால உங்களுக்கு அவங்கள பார்த்தா காண்டாகுது. இங்கே வந்தவங்கலாம் அப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணவங்க. இவங்க முன்னாடியே எனக்கு தெரியும், எனக்கு இவங்க முன்னாடியே தெரியும், இவங்க கூட எனக்கு செட் ஆகாது, எனக்கு இவங்க கூட செட் ஆகாது. யாருமே பார்த்தோன்னா கூட ஒருத்தவங்க நடிச்சாங்கன்னா ஐயோ அவங்க என் கூட நடிச்சாங்க, அவங்க தான் என்னோட செட் ஆவாங்கன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இவருக்கு மட்டும்தான் ஊர்லனா வந்து அவருக்கு கேர்ள் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா. விஜயஸ் அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டு விஜயஸ் உங்களுக்கெல்லாம் அப்படியே பொண்ணுங்க ஃபேன்ஸ் அப்படியே குவிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னாரு. அவர் வந்து பொண்ணுங்களை மாதிரி தான் எகுருவார். ஆனால் பொண்ணுங்களே அவரை லைக் பண்ணுறாங்களாம். அது எப்படி லைக் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. நீங்களா காசு கொடுத்து ஏன்னா 4 பேரை கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. கூட வந்து பார்வதிக்கு வந்து டமாரா அடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் ஊய் ஆயின்னு கத்திக்கிட்டு என்னமோ புதுசாக ட்ரெண்டிங் ஆகுறாங்களாமே பார்வதி. சரிங்க, இப்போ போயினுக்குது. அது தமிழ் பிக் பாஸ் மாதிரி இல்லை மொத்தத்தில். இன்னைக்கு வந்து திவ்யாக்கு ரோஸ்ட் இருக்கு, கானா வினோத்துக்கு ரோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ப்ரோமோ பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. மேபி எபிசோட்ல ஜாஸ்தி இருக்குமோ என்னமோ தெரியல. அவருக்குலாம் எதுவும் கொடுக்கலாம் மாட்டாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அவர் கொடுக்காம விட்டா ரொம்ப நல்லது. அப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் தௌலத்து இன்னும் சொல்லுவாங்கல்ல, தௌலத்துன்னுவாங்க. அப்புறம் நான் வந்து தல்லைன்னுவாங்க, ஊர் தல்லைன்னுவாங்க, உலக தல்லைன்னுவாங்க. அது மாதிரி இவர் ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அவர் தன்னோட உண்மையை வெளிப்படுத்துவார் இல்லையா. இவரை நீ வந்து இப்பயே அடக்கிட்டேன்னு வச்சுக்கேன், ஃபைனல்ஸ் வரைக்கும் எல்லாம் வந்து அவரோட மொத்த திறமையும் பார்க்க முடியாது. ஆனா இவர் வந்து நடிக்கலாம் வராது இவருக்கு. இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு வந்து ஏன்னா இவரை விழுந்து சீண்டி விட்டா போதும், தயாத்தக்கான்னு குதிப்பாரு. ஒன்றும் இல்லை, ஜெயிலுக்குள்ள அவர் போட்டது வெளில வந்துட்டு நான் என்ன விடுமா நான் உள்ள போறேன். இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட எல்லாம் எப்படி உங்களாலலாம் சண்டை போட முடியுது? எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, லாஸ்ட்ல வந்து திவ்யாவை சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இது வந்து ஒரு விதத்துல ஒரு ரோஸ்ட் திவ்யாவுக்கு தேவை. அப்பதான் வந்து அவங்கள வந்து மத்தவங்க நெருங்காம இருப்பாங்க. சாண்ட்ரா இவங்களுக்குலாம் வந்து இப்ப கண்டிப்பா இன்னைக்கு பிரசன்ட் போறாரு அப்படின்றப்போ அதுக்கு இவங்க அழுது ஒரு சீன் போடுவாங்க. அதுக்கு திவ்யா கண்டிப்பா போவாங்க. அவங்க வந்து சேவ் பண்ணதான் நம்ம நினைக்க முடியாது. லாஸ்ட் 3 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க தானே சேவிங்ல லாஸ்ட் அவங்க தான். சோ முன்னாடி கானா வினோத்ன்றாங்க, அதையும் பார்ப்போம். சோ இங்க வந்து அவங்க அழுவும்போது அவங்க கத்தும்போது கண்டிப்பா இவங்க போவாங்க. இவங்க போய் கன்சோல் பண்ணுவாங்க. அவங்க அக்கா அக்கான்னு சொல்லுவாங்க. இதே இவங்களுக்கு வந்துட்டு எதையுமே சொல்லாம விட்டுட்டாங்கனாலோ இல்லனா வந்து திவ்யாவுக்கு வந்து பாராட்டிட்டாங்களாலோ சாண்ட்ரா போய் திருப்பி சேரணும்னு பார்ப்பாங்க. அதை சேர்ந்துக்குவாங்க. இப்படி திட்டினாதான் சாண்ட்ரா போக மாட்டாங்க. சாண்ட்ராவும் சரி, வியானா சரி, பார்வதி இல்ல யாருமே இவங்களுக்கு வந்து யாருக்கு வந்து கைத்தட்டல் வருது, இதை வச்சுதான் இவங்க ஆளுங்களை வந்து பழகிறது. இப்ப விக்ரம் கிட்ட வந்துட்டு வியானா அப்படியே மறுபடியும் செட்டில் ஆயிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து அவர் புகழ்ந்துட்டார் இல்லையா. எனக்கு வந்து பிரச்சனையே ரம்யாவாலையும் பார்வதி தான், அவங்க மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. அதனால நான் வந்து அண்ணா இனிமே உங்க கூதியே சுபிக்ஷா கூதி உங்க கூதியே நான் இருக்கேன் அப்படின்னு வந்து செட்டில் ஆயிடுவாங்க. இதுதான் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி. சோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியற விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இது கிடைக்கிறது ஒரு விதத்துல நல்லது. அவங்க கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணுமா? எஸ், டோட்டலா பிரேக் பண்ணும். இது வந்து கானா வினோத்துக்கும் அவரோட கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும், இவங்களுக்கும் ஆகும், ஆதிரிக்கும் ஆகும். இது வரைக்கும் கானா வினோத் அவருக்கு வந்து இல்ல திட்டிருக்காங்க. அந்த பாடி ஷேம் பண்ற வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது அவர் வந்து விடல. ஆனா அவர் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தாரு. சோ இதுக்கான இம்பாக்ட் அவருக்கு இருக்குமானா தெரியல.
இவங்க எந்த ரோஸ்ட் பண்றதும் அவருக்கு பெருசா இம்பாக்ட் இருக்காது. பட் அது வந்து திவ்யா கிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ அவங்க ரொம்ப அமைதியா ஆனாங்க. அந்த ரோஸ்ட்க்கு அப்புறமா டோட்டலா யார்ட்டையுமே பேசாம ஒரு இதுவா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நைட் அவங்க பண்ண அந்த டீ இஷ்யூ அப்புறமா வந்து அந்த சவுண்ட் குடுக்குறாங்க, அந்த இது எடுத்து அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி பண்ண அந்த இஷ்யூல கூட ரொம்ப பெருசா வந்து அந்த விஷயம் வந்து போகல. அத வந்து யாரும் அது வந்து டெலிகாஸ்ட் கூட பண்ணணுன்ற ஒரு விஷயமா கூட பார்க்கல. பட் வீக்கெண்ட்ல அத பத்தி பேசப்பட்டுச்சு. ஆனா அவங்களுக்கு எதிரா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து எப்பயுமே பதில் குடுக்கக் கூடாது அப்படின்றதுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி ரொம்பவே தீர்க்கமா இருக்கிறதுனால, சோ இந்த இல்ல ரோஸ்ட் சோறு வந்து தின்றியா வேற ஏதாவது தின்றியான்னு கமருதீன் சொன்னாருன்னு சொன்னா அதுக்கு அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு. இத்தனைக்கும் அரோரா கேக்குறாங்க. நம்மள யார் ரியாக்ட் பண்ணோம்? அந்த பொண்ணு அவ்ளோ அசிங்கமா கேக்குறா. அதுக்கு நம்ம யாருமே ரியாக்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லி. சோ அதனால இந்த ரோஸ்ட் வர்றது ஒரு விதத்துல இல்லன்னா ஒரு விதத்துல இது வந்து திவ்யாக்கு தான் ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு கமருதீனை வந்து திட்டவே கூடாது. ஆமா, கமருதீன் திட்டாமே விட்டாதான் அவரோட முழு குணமும் வெளியே தெரிஞ்சு ஆமா, அவர் சந்திரமுகனா மாறுவார் ஆமா, அப்படின்னு. அப்பதான் அவரோட லட்சணம் தெரியும். அப்பதான் அவர் வெளியே போவார். அது ஆமா. வரைக்கும் அவர் வெளில போக மாட்டார். இல்ல. அவர் வெளியிலயே போகக்கூடாது. லாஸ்டா கிட்டத்தட்ட தான் லாஸ்டா லாஸ்ட் தான் வீக்ல அவர் சொல்றேன். வெளியில நீ வந்து வேற அவரை அனுப்பவே மாட்டாங்க. அதனால எனக்கு லாஸ்ட் வந்து வரைக்கும் என்னன்னா, தெரியும். கம்ருதீன் வெளியில வரும்போது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கேவலமான ஒரு ஜந்து. ஆ அப்படின்றது வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு, இல்ல அட்லீஸ்ட் அந்த யாரெல்லாம் அவருக்கு வந்துட்டு அவர விருப்பப்பட்டு பார்த்தாங்களோ அவங்களுக்கு ஏன்னா தெரிய அவரே வர சொல்லிட்டாரு. வரைக்கும் விஜய் டிவி தான் நமக்கு சோறே போட்டுச்சு. ஒருவேளை சோறு கூட நான் அவங்களால தான் சாப்பிட்டேன்னு. சோ விஜய் டிவிக்கு அது நல்லா வந்து புரிஞ்சு, இன்னொரு தடவை இவர வந்து ஒரு படத்திலயோ, இல்ல எதிலயோ ஒரு காஸ்ட் பண்ணும்போது, 1000 தடவை யோசிக்கிற அளவுக்கு அவங்க உள்ள வச்சு, இங்க அவரோட நல்லா உண்மை கும்மு ரூபங்கள்ல கும்முன்னு செய்யணும். வெளியில வந்து காமிச்சிட்டாங்கனாலே போதும். இதேதான் நான் வந்து கானா வினோத்துக்கும் சொல்லுவேன். இதேதான் நான் வந்து பார்வதிக்கும் சொல்லுவேன். இதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். திவ்யாக்கு இன்னும் அடி விழுந்துகிட்டே இருக்கட்டும். எனக்கு வந்து எனக்கு மொதல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஃபேர்ன்னு பட்டுச்சு. பட் இந்த ஒரு அன்ஃபேர் பண்ணாதான் வெளியில இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உண்மையான முகம் வெளியில தெரியும். இவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க கேள்வி கேட்டுட்டாங்கன்னா, இல்ல வெளியில இருக்கிறவங்க இவங்கள தான் எப்ப பாரு அக்யூஸ் இப்ப பண்ணிட்டு வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு சாண்ட்ராவோட முழு முகம் தெரிஞ்சிருக்கும். ஆமா. ஏன்னா இந்த வாரத்துல அவங்க பண்ணதெல்லாம் இன்னும் தெரியும். அவங்களோட முழு முகங்கள் தெரிய வரும். இவங்களுக்கு ரோஸ் விழ விழ இவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுதோ இல்லையோ, எதிராளிங்க இவங்க கிட்ட ரியாக்ட் பண்றதுக்கான உண்மை முகங்கள் தெரிய வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால, இத அவங்களுக்கு ஒரு பாடமாவும், இல்ல இன்னொரு விதத்துல ஒரு நல்லதாவும் அமையும்ன்றத நான் நினைக்கிறேன். நேத்து இன்னும் எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. 4 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. வியானா, அப்புறமா வந்துட்டு ரம்யா, இந்த பக்கம் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. அப்ப வியானா இது நம்ம ரம்யா சொல்றாங்க, "ஐயோ! கடவுள் இருக்கிறான் குமாரு, கடவுள் இருக்கிறான் குமாருன்னு நம்ம சொல்லுது சொல்லிட்டோம். கனி." சொன்னியா நீ அத? நம்ம போன இதுல ஓ! சொன்னோம். அத சொன்ன உடனே அதுக்கு வந்து இவங்க சொல்றாங்க, "கனிலாம் இந்த வாரமே போயிட்டானா? அப்ப என்ன பண்ணுவா?" அப்படின்னாங்க. அவங்களுக்கு வெஞ்சன்ஸ் டு த கோர் இருக்கு. ஒருத்தவங்கள பார்த்தா அவங்களுக்கு அப்படி எரியுது. ஏன்னே தெரியல. ஏன்னா அது 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 மாரி ஒரு விஷயத்த தான் இவங்க வந்துட்டு ஒரு மோசமான ஒரு விஷயத்த வெளிய கெளப்பி விட்டாங்க. இப்ப நெறைய பேர் அத வந்து ஆனா அத வெளியில யாரும் அவ்வளோ பெருசா பேசல. அது அப்படியே அமுங்கிடுச்சு. அந்த மொத நாளோட அமுங்கிடுச்சு. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியுது அவரு எப்படி இவங்க கிட்ட பழகுறாரு, இவரு எப்படி அவங்க கிட்ட பழகுறாரு. அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, "எனக்கு அக்கா தங்கச்சிலாம் கிடையாது. நான் ஒரு இதுவா தான் பார்க்குறேன்." அப்படின்னா அப்படி ஒண்ணும் அவங்களுக்காக ஒரு பறிஞ்சு கட்டிட்டு அவங்க ஒண்ணும் பேசல. அவங்க வச்ச ஒரு ஒரு பாசத்த கூட அவரு திரும்ப காட்டல. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர போயிட்டு கடல போடுறாரு அப்படின்னு இவங்க சொல்ற அளவுக்கு இவரு வெளியில வந்து பார்த்துட்டு இவரு எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தான் எனக்கு தெரியல. தெரியல. இத வந்து யாரா கேட்கணும். அட்லீஸ்ட் ஜோ மைக்கேலாவது கேட்கணும். பார்க்கலாம். கண்டிப்பா கேட்பாரு. அப்புறமா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்த கமெண்ட்ஸ்ல வந்து சிலது வந்து, ஆம், கருப்பு குமரன் கருப்பு, குமரன் அதுக்கப்புறமா வர்றது மறந்து போச்சு. நாங்க நெனைக்கிறத நீங்க பேசுறீங்கம்மா சூப்பர். கமருதீன் வேஸ்ட் கடுப்பா இருக்கு. நல்ல பிளேயர்லாம் ரொம்ப ரோஸ்ட் பண்றாரு. அப்படின்னு வந்து விஜேஎஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் தேங்க் யூ சோ மச். அதுக்கப்புறமா வந்து ஆமா கமருதீன் வந்து இப்படியே இருக்கட்டும். இவர் ரோஸ்ட் பண்ணாமே இருக்கட்டும். அவர் எவ்ளோ எக்ஸ்ட்ரீம்க்கு அவர் போவாருன்றத வெளியில தெரிஞ்சு, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கூட இருப்பாங்க இல்லையா? அவங்களே இவர வெறுக்கிற அளவுக்கான ஒரு கேரக்டர் தான் இது. அந்த கேரக்டர் வெளியில வரணும். அவ்வளவுதான். அப்புறம் சுரேஷ்குமார் வந்து சொல்லியிருக்காரு, விஜய் சேதுபதி துணி விஷயத்த அது சாதாரணமான துணி விஷயம் தானே. இத போய் இவ்வளவு நேரம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, முடிஞ்சு போன துணி விஷயத்த, பக்கெட் விஷயத்தையும் நிகழ்ச்சியில அதிக நேரம் தேவையில்லாம வீணாக பேசிட்டார். வியானா விக்ரமிடம் மன்னிப்பு கேட்டார். அதற்கு பிறகும் அந்த பக்கெட் விஷயத்தை தேவையில்லாமல் பேசினார். ஒரு எபிசோடே வீணாகி விட்டது. இதுதாங்க டைல்யூட் பண்றதுன்ட்டு. அங்க ஒரு பெரிய பெரிய இமாலய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. கம்ருதீன் வந்து அதான் அசிங்க அசால்ட்டா அசிங்கமா சொல்லிட்டார்ல, திட்டிருக்காரு. ஓட்டு நாங்க வந்து இது நாங்க எவ்வளவு கேவலம் வேணா பண்ணுவோம். ஆனா 5 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க எங்களுக்கு எதான ஓட்டு போடுவீங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டார்ல. ஆமா. உங்களுக்கு வேற வழியே கிடையாது. உங்க தலையெழுத்து எங்கள பார்த்தே ஆகணும். அப்படின்ற மாரி அவர் காமிச்சிட்டாரு. ஏன்னா வந்து இதே விஜய் டிவி டெலிவிஷனோட கமெண்ட்ஸ் செக்ஷன்ல கீழ போய் பார்த்தாலே அவ்ளோ காரி துப்பியிருக்காங்க. ஆ. இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நாங்க இழுத்து மூட்டு சேனல்ல போறோம். உங்களுக்கு என்ன நீங்க பெரிய ஆளு அப்படின்லாம் போட்டுருக்காங்க. அவங்களே இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருக்காங்க. நேற்று நிகழ்ச்சி முடியும் நேரத்தில் பிக் பாஸ் வியானாவை உங்கள் மைக்கை மாட்டுங்கள் என்று கூறினார். ஆனால் வியானா பிக் பாஸை மதிக்காமல் வியானா விக்கல் விக்ரமை அரவணைத்து சில நேரம் நின்று இருந்தார். விக்கல் விக்ரமும் வியானாவை நீண்ட நாட்கள் கழித்து பார்த்தவர்கள் போல அரவணைத்து நின்றிருந்தனர்.
பிக் பாஸ் வியானாவை மைக்கை மாட்ட சொன்னது வியானா காதில் நீங்களும் விக்ரமும் சமாதானம் ஆகுங்கள் என சொன்னதாக கேட்டதோ தெரியவில்லை. ஏன்னா நாங்க அந்த வீடியோலயே அதை சொல்லியிருந்தோம் பாருங்களேன். அவரு அங்க இவர் சொல்றாரு, விக்ரம் தானே சொல்றாரு, எனக்கு கடவுள், அவரு கடவுள்ன்றாரு. நானும் சொல்ல வந்தேன். கடவுள்ன்றவர் கடவுள் உங்களுக்கு பேச்சே கேட்க மாட்டேன் நீ. வியானா முக்கியமா கடவுள் முக்கியமா? வியானா தான் முக்கியம். அங்க அவரு சொல்றாரு. அது நீங்க வந்து இன்னும் அவங்களே பண்ணலனா கூட அம்மா போய் முதல்ல மைக்க மாட்டி. இன்னும் அங்க வந்து ரம்யா தலா தான், நீங்க அட்வைசர் தான், நீங்க என்னதான் ரிசைன் பண்ணீங்கனாலும் நீங்க அந்த பொசிஷன்ல இருக்கீங்க. அப்ப அந்த ஒரு கால் வந்த உடனே நீங்க அதை கேட்கணும்ன்றது தானே உங்களோட கடமை. மெய் மறந்துட்டாரு. நெக்ஸ்ட் செந்தில்வேல் சொல்லியிருக்காரு, ரம்யா வர்ஸ்ட் தான், ஆனா விக்ரமுக்கு எதிராக யார் நடந்துக்கிட்டாலும் சனி ஞாயிறுல விஜேஎஸ் கிழிக்கிறாரு தெரிகிறதா? ஒருவேளை விக்ரமை எதிர்த்திருப்பவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அவர்கள் வேற ஏதாவது சின்ன தவறு இருந்தாலும் அதை சனி ஞாயிறு எபிசோட் முழுவதும் வச்சு செய்கிறார் விஜேஎஸ். இதை போன வாரங்களை யோசிச்சு பாருங்க, புரியும். இதை நாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த வந்து ஓபன் பண்ணதே நாங்க தான். அவருக்கு விக்ரம் கொண்டு நடந்துச்சுன்னா அதை வந்து ஒரு தண்ட விஷயமா இருந்தாலுமே அதை எபிசோட்லயும் ஆட் பண்ணுவாங்க, அதை ப்ரோமோலயும் போடுவாங்க, வீக்கெண்ட் எபிசோட்லயும் கேட்பாங்கன்னு சொல்லி. இப்ப வந்து அந்த பிபி மியூசியம் விக்ரம வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்டா மாத்த போறாங்க. ஆமா, பிபி மியூசியம்ல அவரு அங்க அந்த பேர ஸ்விம்மிங் பூல்ல சும்மா நிக்கிற போட்டோவை எடுத்து வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா அவங்க பண்ணாங்க, தேவையில்லாத ஒரு ஆடிதான் அது. அதுக்கப்புறமா வந்து ரமேஷா விஜேஎஸ்க்கு ஹோஸ்டிங் ஒழுங்கா பண்ண வக்கு இல்ல. பிரியா ரவிச்சந்திரன் வெல் செட் அபவுட் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. மீனா ஜமீனா இன்னைக்கு பாப்போம் என்னதான் பேசுறாரு வைப்பாருன்னு என்னை பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா நேத்து பார்த்தாலே ரொம்ப மோசம் எபிசோடு. பார்வதிக்கும் கிழினா பார்வதி நல்லா இருக்கீங்க, இதெல்லாம் என்னதான் ஸ்லோவா பாக்குறாங்களுக்கு, என்னதான் ஷோவோ பாக்குறவங்களுக்கு தான் தலைவலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பிந்தும் அப்படின்றவங்க வந்து போட்டிருக்காங்க, விஜய் should learn to give respect to the participants. He himself doesn't know how to respect. Nowadays small kids also expect respect from elders, but really he's not good at as a host. Just check and learn from Salman Khan sir. He addresses each and every one and asks the participants to acknowledge everything they did the whole week. If they don't accept their thing, he plays the video and shows them. But really BB9 Tamil flop show, undeserving contestant, very very biased host VJs, fake show, fake people inside BB house. Exactly. அவங்க ஒரு விஷயத்தை வந்து ஏத்துக்கல அப்படின்னா அந்த ஏத்துக்கிறதுக்கான ப்ரூஃபை வந்து காட்டணும். அந்த ப்ரூஃபையும் காட்டாம அதுக்கான ஒரு மதிப்பும் கொடுக்காம அவங்க மனசுக்குள்ள அவங்க செஞ்சது கரெக்ட் தான், இவர் தேவையில்ல நம்ம திட்டுறாரு, இப்படிதான் மனசுல இருக்கும். சோ அவங்க திருந்தறதுக்கு சான்சஸே இல்ல. ஒரு குறும்படம்னு என்ன போறதுன்னா நம்ம என்ன பேசிருப்போம், என்ன நடந்துருப்போம்ன்றது நமக்கு தெரியாது. இத நெத்தியடியா மத்தவங்களுக்கு காட்டணும்ல, உள்ள இருக்கிறவங்களுக்கு. நீங்க நினைக்கிற டிஆர்பியும் சண்டையோ இப்ப இன்னும் ஜாஸ்தியா வரும். நியாயமா பார்த்தா இந்த நகை எடுக்கிற டாஸ்க் இருக்கு இல்லையா, அதுல பார்த்தனா அவங்க 2 வாட்டி அட்டம் பண்ணாங்கல்ல, 2 வாட்டியுமே அங்க ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடந்தது. சப்போஸ் கை கால் உடஞ்சிருந்தது அந்த பொண்ணுங்களுக்கு, இல்ல ஏதாவது வேற ஏதாவது மூஞ்சில அடிபட்டு இருந்தது, இல்ல வந்து அவங்க பெட்ஷீட்டை வேற போட்டு அடிக்கிறாங்க, அதுல எங்கேயாவது படக்கூடாத இடத்துல வந்து எகிரி குதிச்சு பட்டு எதனா ஒன்று ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து ரெஸ்பான்சிபிளாவே இல்லை விஜய் டிவி. அதாவது அடிச்சு போங்க எப்படின்னா சாவுங்கன்ற மாதிரி அவர் சொன்னார்ல, சாவுங்கன்ட்டு அது மாதிரி தான் இருக்குது. ஒரு அதாவது நமக்கு பார்ட்டிசிபெண்டா நம்ம கூட்டின்னு வந்திருக்கோம்னா அவங்களுக்கு நம்ம தான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். அவங்க அது நிறைய நேரம் அதை மறந்துருக்காங்க. ஏன்னா வந்து பிரதீப்புக்கு இதே மாதிரி ஒண்ணு நடந்தது, அவரு அட்ரஸ் பண்ணல. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பெருசாக்கி அது வந்து அவளை பார்த்துருக்கோம். அவருக்கு 2 வாட்டி ஒரு அந்த ஒரு டாஸ்க்ல, இந்த ஆக்சிஜன் டேங்க் டாஸ்க்ல மட்டுமே பிரதீப் மேல இருந்து கீழே போட்டது விஜய் வர்மா போட்டது ஒண்ணு. இன்னொன்னு அந்த கதவை கண்ணாடியில போய் அவங்க எடுக்கிறதுக்கு போகும்போது உடஞ்சி அவர் முதுகுல எல்லாம் வந்து காலில் குத்திக்கிச்சு. அது ரொம்ப நாளா அவர் ஊனி நடந்துட்டு இருந்தாரு. அப்ப கூட எல்லாம் யாருமே அதை பத்தி அவரே அதை பெருசா ஆமா அப்படிதான் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னாரு. அவரும் ஒரு அரகண்டா தான் ஆடுவாரு. பட் ஆனா அவர் யாரையும் அந்த தள்ளி விட்டுலாம் நம்ம பெருசா பார்த்தது இல்ல. ஆனா வந்து யாராவது ஒருத்தர் வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அது காலம் பூரா அவங்களுக்கு வடு. அடுத்து பிரியா சத்யன் சொல்றாங்க, திவ்யா வாஸ் டெல்லிங் ஷீ இஸ் சிக் அண்ட் ஷோட் ஆட்டிடியூட். அவங்க எங்க ஆட்டிடியூட் காமிச்சாங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க நல்லாவே வந்து ஒர்க் எல்லாத்தையும் பண்ணாங்க. அப்ப ஒர்க் பண்ண இவங்களும் தான் ஒர்க் பண்ணாங்க. பார்வதி எல்லா ஒர்க்கும் பண்ணாங்க. பார்வதி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, இதை நான் பண்ணேன், அதை நான் பண்ணேன், யாருன்னா ஹெல்ப் பண்ணிங்களா, நீங்களாம் வந்து மனுஷங்களா, அதுவா இதுவா. இவங்க இந்த வாரம் பூரா எதையுமே சொல்லல. இப்பதான் உட்கார்ந்து அவங்க சொல்றாங்களே எனக்கு பீரியட்ஸ்ன்னு. உங்களுக்கு தெரியுமா இந்த வாரம் பூரா அவங்களுக்கு பீரியட்ஸ்ன்னு? ஆனா பார்வதியோட வார்டனா இருக்கும்போது அவங்க மூச்சுக்கு 30 தடவை அவங்களுக்கு பீரியட்ஸ்ன்றது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது எஃப்ஜே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும். ஆமா, இந்த எஃப்ஜே வந்து சொல்லிட்ட அப்புறமா திவ்யாக்கு பீரியட்ஸ்னு தெரியும். நான் பார்வதியை சொல்லும்போது சொல்றேன். இல்ல, திவ்யாக்கு வந்து பீரியட்ஸ்ன்றது அவர் வேணும்னே தான் சொன்னாரு. அவங்களுக்கு உடம்பு பார்வதிக்கு அங்க வந்து கிடைச்ச அட்டென்ஷன் இவங்களுக்கு கிடைக்கல. அவ்வளவு செஞ்சும் கெட்ட பேரு. இப்ப பார்வதி வந்து செஞ்சதுக்கு அப்ரிசியேஷன், தனியா நின்று செஞ்சாங்க. நான் என்ன சொல்றேன், அதே சமையல் வேலை மட்டும் தான் செஞ்சாங்க. அவங்க டாய்லெட்லாம் அவங்க போய் கழுவுனாங்களா? அப்படிலாம் போய் கழுவுனா மாதிரியே தெரியல. மொத்த வேலையும் அவங்க தான் செய்யணும்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. வீடு பெருக்குனாங்களா? எதுவுமே பண்ணல. அவங்க அந்த சமையல் செய்யற நேரம் பார்த்தவரை மத்த நாள் உட்காந்துன்னு தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட இன்னொரு கமெண்ட் வந்து, ஆக்சுவலி லைவ் பார்த்தா தெரியும் திவ்யா இஸ் ஹாரிபிள் கதறல்ஸ். மை காட், மை குட்னஸ். கண்டிப்பா கதறினாங்க, நல்லாவே கதறினாங்க. அது எங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. எதுக்குமா புலம்பிக்கிட்டே இருக்க,
காது இல்லாத ஜென்மம் கிட்ட நீங்க என்ன புலம்புனாலும் ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது. அதனால எல்லாரும் வெறுப்பு தான் ஆவாங்கன்றத நாங்க சொன்னோம். ஆனா அதனால அது புலம்புறது அவங்களோட அவங்களோட உரிமைங்க. இதை விட நிறைய இதை விட புலம்புனாங்க பார்வதி. இதை விட நிறைய புலம்புனாங்க சபரி. இல்ல பார்வதி வந்து அழுது ஒப்பாரி வச்சு அதுக்கு ஒரு பெரிய வியானா அவ்வளவு புலம்புறாங்க, இவங்க புலம்புறாங்க, கானா வினோத் புலம்புறாரு. ஆனா என்னமோ ஏதோ இவங்களது மட்டும் தான் வந்து வெளியில உங்களுக்கு தெரியுது. ஆமா அதே மாதிரி எல்லா வேலையும் இவங்களோட பாயிண்ட்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்க எல்லா வேலையும் செய்றீங்க, உங்க வீட்லயே எடுத்துக்கோங்க, உங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்றீங்க. நீங்க என்னத்தை கிழிச்சேன்னு சொன்னா நமக்கு முதல்ல என்ன வரும்? சண்டை போறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு அழ வரும், புலம்பு. இவங்களதே ஒரு 3-4 கமெண்ட் இருக்கு, அதை சேர்த்து படிச்சிடுறேன். அமித் வந்து விழுந்து விழுந்து வேலை பண்ணாங்க. ஆக்சுவலி அவர் விழுந்து விழுந்து வேலை பண்ணது எல்லாத்தையும் நாங்களும் லைவ்ல பாத்துட்டு இருந்தோம். என்ன விழுந்து விழுந்து பண்ணாரு? அவர் அங்க இருக்கிற ஏதாவது ஒண்ணு கிண்டுறதும், ஏதாவது ஒண்ணு வெட்டுறதும், ஏதாவது ஒண்ணு எடுத்து வைக்கிறதும் இதேதான் பண்ணாரு. அதுவும் அவர் ஸ்டைல்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு ரொம்ப கேவலமா பண்ணி விட்டுறாரு. அது மட்டும் இல்ல, இவரு நேம் தேடிக்கிறதுக்கோசரம் எல்லார்கிட்டயும் எல்லார்கிட்டயும் வேலையை ஹெவியா வாங்குறாரு. ஆதிரியா தான் சொன்னாங்க, எதுக்கு ஒரு பொரியல் பண்ணி ஒரு இது பண்ணிக்கலாம், இல்ல சப்பாத்தி பண்ணி உருளைக்கிழங்கு பண்ணிருக்கலாம். இவரு செஞ்சு போடணும், இவரு நேம் வாங்கணும்ன்றதுக்காக நான் போற அளவு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு நீ போ அப்படின்னாரு. நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு போனேன். எனக்கு எதுக்கு தலையெழுத்து இவ்வளவு செய்யணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட உட்காந்துக்கிட்டு முத நாள்லாம் மாவாட்டும் போதெல்லாம் கிட்ட கூட வரல. இன்னைக்கு உட்காந்துட்டு நான் வந்து உங்களுக்கெல்லாம் அக்கி ரொட்டி செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அது பெங்களூர் கர்நாடகா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதை அரைச்சிட்டு இருந்தாரு. இதுல பேசிக்கா அவர் என்ன சொல்றாரு, நான் மட்டும்தான் இந்த வீட்டுல வேலை செய்யறேன். இப்ப நீங்க எல்லாம் விழுந்தீங்கல்ல, அவர் மட்டும் தான் வேலை செஞ்சாரு, விழுந்து விழுந்து வேலை செஞ்சாருன்னு காட்டு. ஏன்னா அவர் வந்து சொல்றாரு, அதான் நானும் சபரியும் தான் வேலை செஞ்சோம். நீங்க திவ்யா பண்ணும்போது புலம்பல்றீங்களா, அப்ப இது என்ன சொல்லலாம்? அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து வரலன்றதுக்காக அங்க நின்னு அவ்வளவு நேரம் கதறினாரு. அதுக்கப்புறமா சபரி போன உடனே பார்வதியும் கமருதீனும் அவர் சோறு போட்டார்ல, என்ன இருந்தாலும் அவர் சோறு போட்டார்ல. ஏன் நான் என்ன கேட்கறேன், கமருதீன் அவ்வளவு பாசம் தானே வினோத் மேல. ஏன் வினோத்துக்கு வந்து கமருதீனும் பார்வதி ஓட் போட்டு வெளியே அனுப்ப வேண்டியதானே? ஏன் அது பண்ணல? அதுல கூட பாலிடிக்ஸ் பாக்குறீங்க. அவர் வினோத் வந்து வெளில வந்துட்டு என்னமோ போமா அப்படின்னு ஒரேடியா புலம்புறாரு, அப்படியே காட்டுறாரு சீனு. உள்ள இருந்தவங்க பூரா உங்க ஆளுங்க தான். வியானா இருந்தாங்க, இவருக்கு போட வேண்டியதானே? 6 பேர் இவங்க டீமே. ஏன் உங்களுக்கு யாரும் போடல? நீங்க என்னமோ அப்படி அதான் இந்த டீம் நீங்க போட்டு எனக்கு அனுப்ப வேண்டியதானே? அமித் வந்து அங்க விழுந்து விழுந்து ஒண்ணும் செய்யல, விழுந்து விழுந்து செஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. நீங்க நல்லா லைவ் பார்த்த ஆளா இருந்தீங்கன்னா அந்த 24 மணி நேரம் லைவ்ல 14 மணி நேரம் அவங்க கையில எல்லா காயும் இருக்கும். கனி கூட கட் பண்ணி கொடுத்தாங்க, வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ரிலேட்டட் டு அந்த இதுலயே வந்து காஃபி வேணுமா கைஸ், இது வேணுமா கைஸ், அது வேணுமா கைஸ் நாங்க அதெல்லாம் கேட்டா. ஆனா அது வந்து அட்டென்ஷன் சீக்கிங். அவ இதெல்லாம் செஞ்சேன்னு காட்டுறான்னு. அவங்க அங்க வேலை செஞ்சேன்னு அமித் வந்து செஞ்ச மாதிரி தானே வெளில போயிருக்கு. அமித் சொல்றாரு, ஆதிரையும் திவ்யாவும் யாரோ சொன்னாங்க வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படி. விக்கல்ஸ் தான் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க அவங்க, அதுக்காக எங்களுக்கு அப்ரிசியேஷன் வேணும்ன்றாங்க. அதுக்கு எப்படி நம்ம அப்ரிசியேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, என்ன வேலை செஞ்சாங்க காது. நம்ம சபரி கூட கோட்டை கட்டி வச்சிருந்தாரு, அவரு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இவங்க 2 பேருக்கும் மேக்கப் போடவே சரியா இருந்தது டைம். அப்ப எவ்வளவு ஒரு கேடுகட்ட கேரக்டரா இவர் இருந்திருப்பாரு. இவரோட மைண்ட்ல நிறைய விஷயமே ரொம்ப ரொம்ப பூமர் தாட்ஸா தான் இருக்கு. ஒரு பீரியட்ஸ்ன்றத வந்துட்டு கொச்சையா பேசுறதோ, இல்ல ஒரு பொண்ணுனா மேக்கப் கேக்கச்சக்கமா டைம் எடுத்துப்பான்னு சொல்றதோ, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா லைவ்ல இதை நான் பாத்துட்டு இருந்தேன். அவங்க வந்து அந்த கர்ணன் வேஷம் போட்டதுக்கு அத்தனை பொண்ணுங்க, எப்படி அத்தனை பொண்ணுங்க, அத்தனை பசங்க, சபரி, கானா வினோத், கம்ருதீன் யாரெல்லாம் இருக்காங்களோ இத்தனைக்கும் இவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸை விட ஆம்பளைங்களுக்கு கம்ருதீன் தான் கஷ்டம். அந்த ஃபீமேல் லுக்கு கொண்டு வர்றதுக்கு தனியா மேக்கப் எல்லாம் போட வேண்டி இருந்துச்சு. ஆனா முக்காவாசி நேரம் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை மாட்ட வைக்கிறதுக்கு. இவருக்கு இது எங்க போகும், இதை எப்படி போடணும், இப்படி நின்னுக்குவாரு யாராவது ஒருத்தர் எல்லாத்தையும் போட்டு விடணும்னு சொல்லி. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, மத்த ஒரு மேனேஜர் டாஸ்க்லாம் இருக்கும்போது இவர் எல்லாருக்கும் டை கட்டி கொடுத்தாரு. இல்ல இந்த ஸ்கூல் டாஸ்க்லயே டை கட்டி கொடுத்தாரு. ஏன்னா இருக்கு டை கட்ட நல்லா வந்துச்சு. ஆனா அந்த டைம்ல அவர் வந்து மத்தவங்க எல்லாருமே டைம் எடுத்துக்கிட்டாங்க, அதை அவர் சொல்லல. ஏன்னா எல்லாருக்கும் இவர் தான் ஒன்னொன்னா போட்டு கொடுத்தாரு. அப்பயும் டைம் ஆச்சு கிளம்புறதுக்கு. ஆனா இங்க எல்லாருமே இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மத்தவங்க லேட்டா கிளம்பிட்டாங்கன்றதுனால நான் சொல்றேன், அந்த இடத்துல மத்த 2 நாள் இவர் தானே ஹெல்ப் பண்ணி சாப்பாடு செஞ்சாரு பார்வதிக்காக. அங்க டோஸ் தானே வாங்கி கட்டிக்கிட்டாரு. அவங்க அவ்வளவு செஞ்சதுக்கு அவங்க ஒன்னும் அப்ரிஷியேட் பண்ணல, அவங்களுக்கு மட்டும் தானே அந்த அப்ரிசியேஷன் போச்சு. இங்க நீங்க வந்துட்டு உங்களுக்கு சமையல் டீம்லயே இருக்கிறீங்க, சமையல் டீம்ல இருந்துகிட்டு சமையல் பண்றதுக்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேணும். ஆனா மத்தவங்க அதை கேட்டாங்கன்னா இதுக்காகலாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதே பார்வதி என்ன சொல்லி உங்களை வெளியே அனுப்புனாங்க, எங்களுக்கு சோறு போட்டாரு, அவர் இங்க இருக்கிறதுக்கு இது தேவையில்லை கிடையாது, வெளியே போட்டோம் அவருன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் கமருது, எனக்கு சோறு போட்டாரு. ஏன்னா இப்ப அமித் வந்து இப்படி இருக்காரு, பார்வதி கூடயும் வினோத் கூடயும் அப்புறமா நம்ம கமருதீன் கூடயும் இப்படி அதான் செட்டப் பண்ணி விடுறாரு. 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, வெளியில போனா கூட கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழுங்க. அவர் கமருதீனே சொல்றாரு, நான் வெளில போனா கல்யாணம் பண்ணி போனாங்கலாம் தெரியாதுங்க அப்படின்றாரு. வெளியில போய் நல்ல கப்பிள்ஸா வாழுங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழுங்க. அடுத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி ரோல் வைஸ் ஆதிரா ஒன்னும் பண்ணல, ஆதிரை திவ்யாவும் தான்.
வாய்ஸ் மாடுலேஷன் கூட கம்மியா தான் இருந்தது. திவ்யா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஆதிரே இல்ல. திவ்யாவும் சாண்ட்ரா சபரிக்கு கொடுத்தோம். இவங்க விக்ரத்தை கேள்வி கேக்குறாங்க. வியானா விக்ரம் பேரு சொல்லல. ஆனா சபரிக்கு கம்ருதீன் எல்லாம் சொன்னாங்க. இந்த விக்ரம் ஆ, விக்ரம் வியானா பேரை இது வியானா விக்ரம் பேரை சொல்லல. ஆனா ஆனா சபரி சபரியும் கம்ருதீன் எல்லாத்தையும் சொன்னாங்கன்றத சொல்றாங்க. இப்போ அவருக்கு எக்கச்சக்கமா ஓட் வந்துருச்சு. அவர் யாரோ ஒருத்தவங்க சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி பெரிய இஷ்யூ கிடையாது. நான் கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான். ஹையஸ்ட் ஓட்ஸ் வாங்க வேண்டியவங்க பெஸ்டா ஒர்க் பண்ணி வின் பண்ண டீமா தானே இருக்கணும். எதிர் டீம்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஏன்னா அவங்க கிளியர் கட்டா சொல்லிட்டாரு பிக் பாஸ். அந்த இடத்துல இருந்து வர்ற அந்த 10 6 பேர் பேரை வச்சு தவிர்த்து perform. மத்தவங்க எல்லாருமே அந்த ஜெயிலுக்குள்ள போக போறாங்கன்னு சொல்லி. சோ உங்களுதுல இருந்து நீங்க 6 பேர்ல இருந்து 2 பேர் தான் உள்ள வேற போயிருக்கணும். ஒண்ணும் இல்ல, இவங்களோட புத்திங்க வெளியில தெரியுது. இதுல வந்து அவ்வளவுதான். கமருதீன் இல்ல ரோல் வைஸ் கமருதீனுக்கும் பார்வதியோட சப்போர்ட் ரோல் வைஸ் ஆதிரை ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றீங்க. விக்கல்ஸ் விக்ரம் மிஸ் எம்ஆர் ராதா கேரக்டர்ல இவங்களை விட பெஸ்டா தெரிஞ்சுட்டாரே தவிர்த்து அவருமே ஒண்ணுமே பண்ணல. பேசினாரு. அந்த ஒரு என்னடா என்ன தெரியுமா? வாய்ஸ் மாடுலேஷன் சொல்றீங்கல்ல, வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணிட்டாலே போதும். அதே மாதிரி தான் நம்ம இல்ல இல்ல அரோரா இவங்க சொல்றாங்க ஆதிரையும் இவங்களும் வாய்ஸ் மாடுலேஷனே பண்ணலன்னு. இவங்க act ஆதிரைக்கு பண்ணணும். ஆதிரைக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து சிவாஜி கணேசனோட ரோல். சிவாஜி கணேசனோட குரலையோ இல்ல ஒரு கம்பீரத்தையோ ஆதிரையால டெஃபினட்டா கொண்டு வர முடியாது. இது கிளியர் கட் அவங்கள வந்து டவுன் கிரேட் பண்றதுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அத ஒண்ணேன்னு சொல்லிக்கிறேன். ஆதிரைக்கு கொடுத்திருக்க ரோல் அந்த படத்து ரோல் கிடையாது. ம். அந்த படத்திலேயே ஒரு சின்ன பார்ட் குடிகார ரோல். ம். லவ் ஃபெயிலியர்ல குடிகாரனா தன்னோட லவ்வரை சபிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, எஃப்ஜேவை வந்து அசிங்கமா அவங்க திட்டுவாங்க அந்த மாதிரி ரேஞ்சில நினைச்சுக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க லவ் ஃபெயிலியர்ல இங்க இருந்தா ஒருவேளை லவ் ஃபெயிலியர்ல பேசியிருக்கலாம். ம். அவங்க போயிட்டு வந்துட்டு அவங்க பேச தயாரா இல்ல. சரியா? ஆமா. அந்த ஒரு எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் குடிகார மாதிரி உருள முடியுமா? இல்ல பத்மினி மாதிரி 24 மணி நேரம் அபிநயம் முடிச்சு டான்ஸ் ஆடிட்டு அதுலயுமே அவங்க குரலை மாத்துனாங்க. நீங்க எப்படி அமித் விழுந்து விழுந்து சமைச்சாருன்னு எங்கேயோ பாத்தீங்களோ அந்த மாதிரி நீங்க திவ்யா வந்து பண்ணதை நீங்க பாக்கல. அமித் விழுந்து விழுந்து சமைச்சாரு. சிவாஜி வாய்ஸ் தெரியாது அவருக்கு. இங்கதானே வாழறாரு 15 வருஷமா. இதே தமிழ் மாட்டு நான் கன்னடன் அப்படின்றாரு. தமிழ்நாட்டுல தானே உட்காந்து நடிச்சுக்கிட்டு சோறு தின்னுட்டு இருக்காரு நான் பேசுறதுக்கு. அப்போ ஒரு சிவாஜின்ற ஆக்டருக்கு தெரியணும்னு அவசியமே இல்ல. நீங்க போய் ரஷ்யால அவர் ஒண்ணுமே இல்ல. அவர் வந்து வாட்டர் பலன் ஸ்டார் மாதிரி நடிச்சுட்டு இருந்தாரு. வேற எதுவும் பண்ணல. அது ஒரே ஒரு சீன் தான். அது போட்டப்போ அதையே போட்டுட்டு இருக்காரு. நான் வந்து சொல்ல வேண்டியது வந்து திவ்யாவோட குரல் என்ன ஹை பிச்ல இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. அவங்களும் சொல்லுங்க சொல்லுங்கள். அத கூட அவங்களுக்கு தமிழ் வார்த்தை அந்த அந்த தூய தமிழா தான் பேசணும் அந்த டயலாக்கு. ஆக்சுவலா பார்த்தனா அப்பதான் அது வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு அது மேட்ச் ஆகும். இல்ல அவரே வந்துட்டு கூறுங்கள் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் சொல்றீங்கல்ல, அவங்க ரொம்ப பேஸ் வாய்ஸ்க்கு போய் பேசினாங்க. இதை விட நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு ட்ரெஸ்ல அந்த ஒரு காஸ்டியூம் என்னன்னா பரதநாட்டியம் ஆடி மறைந்திருந்து பாக்கும் மர்மம் என்ன பாட்டு டான்ஸ் ஆடி எல்லாரையும் மகிழ்ச்சி. நான் உங்ககிட்ட கேக்குறேன், அந்த படத்தை நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்களா? அப்படி நீங்க பாத்திருந்தீங்கன்னா பத்மினியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நளினமா இருப்பாங்க. அவங்க 3 பாட்டு தான் அந்த படத்துக்கு அவங்க டான்ஸே ஆடுவாங்க. அந்த படத்திலேயே அவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸே ஒரு என்ன சொல்றது ஒரு 3/4 மணி நேரம். நான் என்ன சொல்றேன், அதுக்கு மேல அவங்க ஒரு டான்ஸ் காஸ்டியூம் போட்டுட்டு தில்லானா மோகனாம்பால்னு காட்டக்கூடாது. இப்போ கனிக்கு கொடுத்திருக்கிறது என்னது, கோபால் சொன்னா போதும். ஓகேங்களா? இவர் வந்து என்னடா இது இப்படி சொல்லிட்டா போதும். ஏன்னா அவரோட வாய்ஸ் வந்துருது. அந்த ட்ரெஸ்ஸிங்கும் அதே மாதிரி இருந்து போச்சு. 3வது எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அரோரா. இவரே சொன்னார் விக்ரம், சத்தியமா அவ வந்து ஐராத்து மாமிலாம் மாதிரி பேசல. அவ பேசுனதே 3 வார்த்தை. என்னடா அம்பி நன்னா இருக்கியோ பேஷா இருக்கியோ இந்த 3 வார்த்தை பேசிட்டு அந்த கேரக்டரே இவதான்ற மாதிரி அவர் காமிச்சு நம்மளால நம்ப வச்சிட்டா. ஏன்னா அது ஈஸி, வாயால அப்படி பேசினா போதும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, உட்காந்துருந்தாங்க. அவங்க உங்களுக்கு சிட்டு மாமி பத்தி தெரியும், அந்த பட்டு மாமி ரோல் பத்தி யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு பாட்டு தான் தெரியும், அடுத்தாத்து அம்பூஜத்தை பாத்தேலாம். சோ அதை வச்சு நீங்க வந்து சொல்லிக்கிட்டீங்க. அவங்க பார்த்தா இப்படி நிக்கணும், இப்படி நிக்கணும், இப்படிதான் நிக்கணும். அவங்க அப்படிலாம் பண்ணலையே. அவங்க இப்படி காலை பரப்பி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. ஐயராத்து பாஷையை பேசிட்டாங்கன்றதுனாலே நீங்க அவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாம் கொடுக்குறீங்க. என் பிரச்சனையா ஆமா. இப்போ நீங்க வந்து திவ்யா அது வந்து பாத்தீங்கன்னா ஆமா அவங்க கேரக்டர்ல இல்ல. என்ன பண்ணுவீங்க அந்த கேரக்டர்? இதுக்கு ரம்யாவுக்கும் நான் சொல்றேன், ரம்யாவுக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு டைலாகாவது சொல்லிருக்கலாம்ன்றதான் நான் சொல்றேனே தவிர்த்து அதையும் அவங்க பண்ணலன்னு தான் எனக்கு கடுப்பே. ஒரு அந்த கேரக்டரா அவங்க பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். அவங்க அந்த கேரக்டரா கூட அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அந்த ராமண்ணான்றதுக்கு பதில் வேற ஏதாவது ஒரு அண்ணான்னு சொல்லிருக்கலாம். இவங்க நல்லா தலைய வாரி அப்புறம் அந்த செயின் எல்லாம் போட்டு இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இது தேவயானி அந்த ரோல்ல அவங்க வந்து தலையெல்லாம் வச்சு போட்டுக்கிட்டு பைத்தியம் மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்றவங்க தான். நீங்க நல்லா மேக்கப் எல்லாம் போடுற அளவுக்குலாம் அவங்க இல்ல. அந்த ரோல்ல போட்டுட்டாங்க, மேல ஒரு கோட் வேற போட்டுட்டாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணல. சோ நீங்க எல்லாருக்குமே சொல்லுங்க. இப்ப ரெமோ சொல்லுங்க, ரெமோ கேரக்டர் என்ன? ரெமோ வந்து இவங்கள இன்னொருத்தரோட சேர்க்கறது தான் அந்த கேரக்டரோட ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவ். லவ் பண்ற பொண்ணு இவரு போய் அந்த லவ் பண்றவரோட சேர்க்கற மாதிரி. பட் இவரு தான் அது. ஆமா. அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு இவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கணும். ஆனா அவரு அங்க வந்து அவரை பத்தி பெருமையா
பெருமையா பேசணும்லாம் போல, அவர் மத்தவங்களை குறை பேசணும் தான் அங்க வந்து போயிட்டு இருந்தாரு. அடுத்த கேரக்டர் நான் வந்து சொல்லணும்னு விரும்புறது வியானாவோடது. அதான் அந்த இவங்க ரோல், ராதாவோட ரோல். அந்த ரோல் வந்து டோட்டலி ரொம்ப என்ன சொல்றது, பிரேவான ஒரு சிங்கிள் ஹேண்டட் விமன். அவங்களுக்கு காதலிக்கிறாங்க, பட் ரொம்ப ஏஜ்டு மெச்சூர் தாட்ஸ் இருக்க ஒரு பொண்ணு. மெச்சூர் தாட்னால அவங்க அவ்வளவு பெரிய ஆளை வந்து லவ், அது கூட லவ் கிடையாது. அதான் சொல்றேன், அதாவது அந்த ஒரு அன்பை அவங்க பெற்றுட்டாலுமே அது அவங்களுக்கு அடையணும்னு அவங்களுக்கு ஆசை கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா முதல் காதல்னு வைக்கல, முதல் மரியாதை. அவர் மேல இருக்கிற மரியாதையே அந்த மாதிரி. அது ஆக்சுவலா இந்த லவ் கிடையாது, அது இன்னொரு லவ். நம்ம சாதாரண லவ் பண்றோம்னு சொல்றோம், அந்த மாதிரி லவ். ஆனா அவங்க வந்து அவர் வந்து வாழணும், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினைக்கல. அவ்வளவு ஊரையும் எதிர்த்து அவ்வளவு பேச்சையும் கேட்டு ஆக்சுவலா வியானாக்கு அது எல்லாமே கொலையே பண்றாங்க. அதுக்காக வியானாவுக்கு பேச்செல்லாம் வந்தது. அது அவங்களால நாள் ஸ்டார்டிங்ல நல்லா தான் எப்படி வந்து ராதா கேரக்டருக்கு இழிவு பேச்சுக்கள் வந்ததோ, இவங்களால அந்த ஒரு வார்த்தையை கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எதையுமே நீங்க காட்டணும்னு விரும்பல. இப்ப நான் அடுத்து வர பார்வதிக்கு, எனக்கு தெரிஞ்சு பார்வதி தான் இந்த ரோலை வந்து பர்ஃபெக்டா பண்ணது. ஏன்னா பார்வதி தான் அந்த கேரக்டர். எல்லார பத்தியும் குறை பேசுறது, அது புருஷன் மேல வந்து சந்தேக புத்தி மட்டுமே. அதுதான்டா, அந்த ஸ்லாங்க வச்சுட்டே அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்கடா அந்த ரோல, பெஸ்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ கானா வினோத் வந்து டிஆர் கேரக்டர் கொடுத்துட்டு இருக்கும்போது அவரால தொடாம இருக்கவே முடியல, ஒரு கவுண்டரும் போட முடியல. சாதாரணமா இருக்கும்போது அவ்வளவு பேசுறவரு அங்க அவரால எதுவுமே பண்ண முடியல. அவர் என்ன வேலை பார்த்துட்டாரு, அவரும் வேலை பார்க்கல. சும்மா கடமா சும்மா கடமா நீ அப்படி பேசலாமா? அவரு எஃப்ஜேக்கு வந்து கொடுத்த வல்லவன் கேரக்டர்ல அவர் இன்ட்ரோவர்ட் சரி, இன்ட்ரோவர்ட் அவர் வந்து என்னெல்லாம் பண்ணாரு அந்த கேரக்டர்ல. அவர் ஒரு பொண்ணையே லவ் பண்ணுவாரு. அப்புறம் என்ன ஒரு இதை வச்சு இந்த திட்டுமொழியில எனக்கு பிடிச்சிச்சுலாம் வரும் அதுல. சோ அவர் எவ்வளவு இம்ப்ரெஸ் ஒருத்தர் வந்தாதானே அவர் அதை பண்ண முடியும். பண்ண வேண்டியதான், நீங்களே போய் யார் கூடயாவது. அது என்னன்னா அவருக்கு வேணாம்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டாரு. அவர் இஷ்டப்படல, அவர் நினைச்சிருந்தா பண்ணிடுவாரு. அவர் நல்ல பயங்கரமான டேலண்ட் தான் அந்த விஷயத்துல. கனி அவங்க கேரக்டர்ல ஃபுல்லா இருந்தாங்க, பல்லு மூஞ்சி எக்ஸ்பிரஷன் எல்லாமே இருந்தது. கனிக்கு வந்து அவங்க கேரக்டர்ல ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்ல. ஏன்னா இவங்க லொடலொடாவாயி அது வந்து ரொம்ப பேசுவாங்க, இது பொறுமையா பேசணும். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. வாய்ஸ மாத்திட்டாலே எல்லா கேரக்டரும் ஜஸ்டிஃபை ஆயிடும். நீங்க பத்மினி தில்லானா மோகனாம்பாள் டான்ஸ் ட்ரெஸ் போட்டா நீங்க அவங்க பரதத்தை ஆடி காமிச்சிருந்தாங்கன்னா தான் ஓ இந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கு இந்த ரோல்னு சொல்லுவோம். அதே மாதிரி சோகானந்த் அவர் எப்பா பார்த்தா வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம 24 மணி நேரம் தள்ளாடி அப்படி மயக்கம் போட்டு விடுறோம். அதான் நான் சொல்றேனே, இது விஜய் டிவியே, ஐ மீன் பிக் பாஸ் டீமே பண்ண ஒரு சதி. இ கிரேட். அத நீங்க எதுவுமே பண்ண முடியாது. கம்ருதீன் ஒண்ணுமே பண்ணாம கம்ருதீன் பெஸ்ட்னு கொடுத்துறாங்க. அது ஏன் கொடுத்துட்டாங்கன்னா அவர் அவர் வேணும், அவர் எனக்கு பிடிக்கும். அததான் திவ்யா சொன்னாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் யாரும் பார்க்கல, யாருக்கு யார வேணும்ன்றவங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல இவங்க எல்லாருமே அவ்வளவு நீங்க நினைக்கிற அளவுக்கு டேலண்டட் கிடையாது. இங்க இருக்கிற பஞ்ச் அப்படி டேலண்டடா இருந்தாங்கன்னா அர்ச்சனாக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல அவங்க வெறும் இசுக்குன்னு சொல்லிட்டே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க அதை பண்ணல, வாழ்ந்தாங்க, எல்லாரோடையும் போய் இன்டராக்ட் பண்ணாங்க. அந்த லெவலுக்கான இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும்ல. அந்த வீட்லயே அவங்களுக்கு விசித்ராக்கு, அப்புறம் வந்து மணிச்சந்திராக்கு, ரவீனாக்கு, இந்த மாதிரி ரொம்ப சின்ன சர்க்கிளுக்கு இவர் விக்ரம்கெல்லாம் தான் வந்து அதை பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த இடத்துல நம்ம தினேஷ், அதுக்கப்புறமா வந்து அவர் பேர் என்ன, கூல் சுரேஷ், ரவீனா கூட இல்ல, யாரோ ஒரு 3-4 பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த வீட்டுல இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இந்த பக்கம் பண்ணவே இல்லை, ஏன்னா சமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதுதான் சமையல்னு ஒண்ணு கொடுத்துட்டா வேலைக்கு சாப்பாடு பண்ணணும். அவங்க டீ போய் கேட்டா டீ போட்டு கொடுக்கணும், காஃபி போட்டு கேட்டா காஃபி கொடுக்கணும், வேற ஏதாவது கேட்டா எடுத்து கொடுக்கணும், தண்ணி புடிச்சு கொடுக்கணும். இன்னும் கேட்டா அங்க தண்ணி புடிச்சு கூட கொடுக்கணும். அவங்கதான் எல்லா ஒர்க்கும் இருந்ததுன்னா மத்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. தினேஷ் கூட தான் லாஸ்டா தான் வெளில வந்துட்டு பண்ணாரு. ஏன் பண்ண முடியலன்னா இதான் காரணம். அதுதான் சாப்பாடு. அங்க விசித்ரா வந்து நவுந்துட்டாங்க, உட்காந்துட்டு அப்படி இப்படி நவுந்துன்னு இப்படி சுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள யாரும் அடக்க முடியாது. அவங்கள யாரும் குறை சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க அப்படி கிடையாது. கூல் சுரேஷும் தினேஷும் ஃபுல்லா நின்று சமைச்சு கொடுத்தாங்க. அதுதான் காரணம். ஒண்ணு பண்ணிட்டா ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு பொறுப்பு அதையா நீ பண்ற. இவர் கேக்குறாரு விக்ரம், நீங்க ஏன் அதை பண்றீங்க? மொத்தமா சமைச்சு கடாச்சு இதாண்டா என்னால பண்ண முடியும், நான் உங்களுக்கு சோறாக்கி பண்ணிருந்தா எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க இல்லங்க. அதுல பிரச்சனை வந்ததால தானே இப்படி எல்லாரும் மாறுறாங்க. விக்ரம் பண்ணாருன்னா அது ஒத்துப்பாங்க. ஆமா, இதே பார்வதி கூட என்னடா நீ இப்படியே ஏமாத்துறா மத்தவங்கள வந்து அது எப்படி பண்ணாம இருக்கலாம்? இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம், நம்ம ஒரே ஒரு சாம்பார் வைக்கிறோம், காலைல தோசை ஊத்தி சாம்பார், மத்தியானம் சாதம் வச்சு சாம்பார், மறுபடியும் நைட்டு சப்பாத்தி போட்டு சாம்பார், இப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் அந்த சாம்பார் மீன்ஸ் அடுத்த நாள் சாம்பார். அது என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவ்வளவு செய்யறதுக்கு பாத்திரம் இல்லையா அவங்க கிட்ட. எஃப்ஜே சொல்றாரு, பெருசா பாத்திரம் இல்ல, மொத்தமா செஞ்சு வைக்கிற மாதிரி. ஒரு வேலைக்கு செஞ்சா அது அப்படியே தீந்து போகுது, இல்லன்னா கொஞ்சம் தான் மீறுது. அந்த கொஞ்சத்தை எடுத்துக்கும் போது அது எங்கன்னு மத்தவங்க கேக்குறாங்க. அப்ப எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்கு முடியல. சோ இருக்கும் போதே நிறைய ஊத்தி கொடுக்குறோம். ரெண்டாவது வேலைக்கு வைக்க முடியல எங்களால. இதெல்லாம் வேணும்னே தானங்க பண்ணிருக்காங்க, வரணும் தானே பண்றது. அவர் சொன்னா எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்றாங்க, அதுக்கு பெரிய பாத்திரம் இல்ல.
பாதி செஞ்சு வச்சுட்டு மீதி பாதியை செஞ்சு ரெண்டாவது வாட்டி வச்சுட்டு மூணாவது வாட்டி 3 பேட்ச் செஞ்சு அப்புறம் எல்லாத்தையும் கொட்டி அப்புறம் அதை கலரி அதுக்கப்புறம் அதுக்கே சண்டை வருது. எனக்கு 1 கரண்டி தான் வச்சாங்க, எனக்கு 1.5 கரண்டி தான் வச்சாங்க. சோத்துக்கே இங்க போகுது. சோத்துக்கு சண்டையே பெருஞ்சண்டையா போகுதுன்னா அதுக்கு தான் காரணம். ரெண்டாவது இவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் சோத்துலயே தான் பண்றாங்க. ஆமா எதை எடுத்தாலுமே ஏன்னா இவங்களுக்கு வேற எதுலயும் பண்றதுக்கு ஒரு அறிவு கிடையாது. இதுல ஒரே அறிவா கிரிமினலா ஆக்ட் பண்றது வந்து ஒரே இல்ல 2-3 பேர் இருக்காங்க. விக்ரம் இருக்காரு. அவர் வந்து எதுலலாம் உள்ள பூந்து பண்ணலாம். ஏன்னா அவர் சாப்பாடு டிவிஷனுக்கு அவர் வரமாட்டாரு. அதுதான் சொன்னாங்க ஆதிரி. உங்களையும் அரோராவையும் சாப்பாட்டுல போடணும்னாங்க. இதை வெளியில இருந்து எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க உள்ள யாருக்கு போய் காதுல விழ போகுது? இவருக்கு கேட்கணும் விஜய் சேதுபதி, இந்த வீட்டுல யாரெல்லாம் சமையல் செக்ஷனுக்கு போல, சமையல்ன்றது ரொம்ப மோசமா இருக்கு, அதுல போனவங்க எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்றாங்க. அப்ப பண்ண முடியலன்னு ஒருத்தவங்க சொல்றாங்களா, அவங்க எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணி ஏன் பண்ணலன்னு கேக்குறவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணுத்துல போடுங்க அப்படின்னு இவரு சொல்லணும். இவருக்கு ஏது அந்த டைம்லாம்? அது கேப்டனா வர்றவங்க முடிவு எடுக்கணும். அது இல்லாம இருந்தா சரி இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்களை அடுத்த லைவ்ல சந்திக்கிறோம். பாய்.